சார் இப்போ வந்து தேமுதிக வந்து திடீர்னு திமுகவோட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. காலையில வந்து அறிவாலயத்துல போய் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணி இப்ப முதல் தடவையா தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க விஜயகாந்த் பிரேமலதா சொன்னாங்க இல்லையா, 2016 பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. இன்னைக்கு நடந்திருக்குன்னாங்க. ஆனா 2016 ஒன்று சொன்னாங்க, பழம் நழுவி பாலில் விழும் என்று இருந்தேன், அது சாக்கடையில் விழுந்திருக்கிறது அப்படின்னாரு. அநேகமா இன்னைக்கு அது நடந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். 2014 பழமா இருந்தது, 2026 வரைக்கும் எப்படி பழமாவே இருக்கும். அது அழுகி நொந்து நூலாகி இன்னைக்கு அந்த சாக்கடையில் விழுந்திருக்கிறதான் நான் பார்க்குறேன். சார் இப்போ வந்து தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி வச்சதுனால இது வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா நீங்க பாக்குறீங்களா? யாருக்கு பலம்னு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, இது இது சிறுமா வெறும் காலி பெருங்காய டப்பா. அதாவது விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் மீது இருக்கிற ஒரு நல்லெண்ணத்துல அவரோட இறப்புக்கு மக்கள் வந்தாங்க. அதையே வச்சு இன்னைக்கு வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு இந்த அம்மா பாக்குறாங்க. என்னை சொல்ல போனா விஜயகாந்த் அவர்களின் அரசியலை முடித்து வைத்தது மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் தான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சார் இப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் கட்சிக்கு தேமுதிகவுக்கு வந்து 1% கம்மியான ஓட்டு சதவீதம் இருந்தாலும் கூட அது வந்து சில ஏரியாக்கள்ல வந்து தாக்கங்களை ஏற்படுத்துமா? ஏன் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லாத போது வாக்கு சதவீதங்கள் கொஞ்சம் 2000 ஓட்டு 3000 ஓட்டுல பல தொகுதிகளை தோத்தது நம்மளால எம்பி எலெக்ஷன்ல பார்க்க முடியுது. அதே மாதிரி இவங்களோட விஷயங்களும் எடுபடுமா என்ன அதுல? சார், அரை ஓட்டுனா அது செல்லாத ஓட்டு தானே சார்? என்ன கேக்குறீங்க புதுசா? 60% தானே சார்? ஆமா சார். அப்புறம் என்ன? இருந்தாலுமே ஒரு தொகுதியில வந்து 1000 ஓட்டுல டிஃபரன்ஸ்ல ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, திமுக ஜெயிச்சு, இந்த 1000 ஓட்டு வந்து தேமுதிகவோட ஓட்டு வந்து போயிருந்ததுன்னா சார்? இல்ல, நீங்க இன்றைக்கு இருக்கிற இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு தொகுதியில 1000 மக்கள் தான் இந்த ஆட்சிக்கு வந்து வெறுப்பா எதிர்ப்பா இருப்பாங்களா? சொல்லுங்க. அதால என்னவோ இது வந்து கூடா நட்புன்னு கலைஞர் சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ வந்து அவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்க. ஏதாவது ஒரு காலரிக்கா ஓட்டு எங்கன்னா இருந்தா கூட நல்லது தானே அப்படின்னு திமுக நினைக்கிறது. பட் பிரேமலதா விஜயகாந்த் அந்த பிரஸ் மீட்ல சொல்லும்போது சொல்றாங்க, மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு மனதான் முடிவெடுத்து திமுகவில் ஜாயின் பண்றதா முடிவெடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப அவங்க எல்லாருமே திமுக பக்கம் தான் நிக்கிறதா இதா சார்? சார், பொதுவாகவே எல்லா கட்சிகள்லயும் அது ஜனநாயகம் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா கட்சிகளிலும் அந்த தலைவருக்கு வேண்டியவங்க அவங்க வெளிப்படையாகவும் இருப்பாங்க, திரைமறைவாகவும் இருப்பாங்க. அவங்க முடிவு பண்றதுதான் இந்த ஜனநாயகம். நாங்க பொது கூட்டணும், செயற்குழு கூட்டணும், அதெல்லாம் சும்மா சார். இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாகட்டும் ஆரம்பத்துல இருந்து திமுக எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணாங்கறத பார்க்க முடியுது. ஏன் பிரேமலதா விஜயகாந்த் இந்த 10 ரூபா பாலாஜி அப்படின்றதுலாம் ரொம்ப விமர்சனம் பண்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே விமர்சனம் பண்ணி அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். என்ன சார்? ஆமாங்க, நீங்க இன்னொன்னு சொல்றேன், உடனே வந்து எல்லாம் குதிப்பாங்க பாருங்க சார். எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கிற போது ஒரு காலத்துல வந்து பெட்டி வாங்குவாங்க அப்படின்னு இயல்பா எல்லாரும் பேசுவாங்க சார். இந்த பெட்டி வாங்குறது 400 500 அப்படின்னு ஒரு இலக்கத்துக்கு போய் வெளியே வந்தது இவங்களாலதான்.